மதியம் 3 மணி ஆச்சுன்னா விதவிதமான கொழுக்கட்டை வகைகள், அவித்த பயிர் வகைகள், பணியாரம், சுழியம்னு விதவிதமான ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை சுட சுட ரெடி பண்ணி ஸ்கூல் முடிஞ்சு போகிற பசங்களை ஜங்க் ஃபுட் பக்கம் திரும்பாமல் பார்த்துக்குது சென்னை ஆதம்பாக்கம் நியூ பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் செயல்படுற இந்த அக்ஷயா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். பல பிஸ்னஸ் தோல்விகளுக்கு பிறகு விடாமுயற்சியின் காரணமாக இப்போ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னாலே இந்த பகுதியில் தன் பெயரை அடையாளப்படுத்திக்கிட்ட இதன் நிறுவனரான திருமதி சங்கீதா இப்போ தன்னை மாதிரி இந்த ஃபுட் பிஸ்னஸில் காலடி எடுத்து வைக்க நினைக்கிறவங்களுக்கு, ஸ்டால்களுக்கு, ஹோட்டல்களுக்கு இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸை பல்காக செஞ்சு கொடுக்கவும் செய்கிறாங்க. இது தவிர ஆஃபீஸ்களுக்கு, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு தராங்க. இந்த காலத்தில் கொழுக்கட்டை சுண்டெல்லாம் யார் சாப்பிட போகிறாங்கன்னு தன்னை சுற்றி வந்த பல டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு மத்தியில் இன்னைக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னால் அது சங்கீதாங்கிற அளவுக்கு உயர்ந்து தன்னை மாதிரியே பலருக்கும் இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பிஸ்னஸை ஆரம்பிக்க சப்போர்ட்டும் செய்கிறாங்க இந்த நம்பிக்கை மனசி. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும், ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு ½ அன் ஹவரில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி நம்ம பாட்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அந்த தாட்டெல்லாம் ரொம்ப நல்லாவே அந்த தாக்கம் இருக்குது சார். எனக்கு அரிசிலாம் கூட மிஷின்லலாம் அரைச்சி கொண்டு வர மாட்டாங்க சார், இடிச்சு பண்ணுவாங்க உரல்ல. அது எப்படி இந்த ஸ்நாக்ஸ் உடனே பண்ணி இந்த ஸ்வீட் பணியாரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவே ஆகாது, ஆனால் எல்லாருக்கும் உடனே ஃபுல்ஃபில் ஆகிடும் அது சாப்பிட்டா. அதை மாதிரி நம்ம பாட்டிலாம் கொடுத்துருக்காங்க. நம்மளால ஏன் அதெல்லாம் பண்ண முடியாது? நான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி எல்லாருக்கும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்னன்னா நல்ல ஃபீட்பேக் வரும். சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு சார் எனக்கு. அப்போ நமக்கு நல்லா சமையல் வரும்னு நானே அதை மோட்டிவேட் பண்ணி நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். இங்கே நியர்பை வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். இங்கே வந்து அவங்களே கேட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தானே கொழுக்கட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டெய்லி சாப்பிடும் போது ஒரு எக்ஸைட்டடாக அவங்க வந்து ராகியில் அந்த மாதிரி ஹெல்த்தியாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்கள் நம்ம கடையில் வந்து சுழியம் போட்டிருக்கோம். இது 2 25 ரூபா, 1 13 ரூபா சார். காரப்பணியாரம் 4 30 ரூபா சார். ராகி கொழுக்கட்டை சார் 1 15 ரூபா, 2 30 ரூபா. கருப்பு மூக்கல்ல சார் 25 ரூபா சார். வெள்ளை மூக்கல்ல 25 ரூபா சார். மசாலா வேர்க்கடலை 25 ரூபா சார். இலை கொழுக்கட்டை சார், ராகி இலை கொழுக்கட்டை இது 1 15 ரூபா, 2 30 ரூபா. கார கொழுக்கட்டை 1 13 ரூபா, 2 25 ரூபா. எல்லா ஐட்டமும் மொத்தமாகவே ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கிடலாம். இங்கேயே வந்து கஸ்டமர்ஸ் வந்து சஜஷனும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சார் என்னோட பசங்களுக்காக நான் வந்து ஸ்நாக்ஸ் தேடி அலையும் போது அது இல்லாமல் பட்ஜெட் ப்ராப்ளம். டெய்லி வந்து இவங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, டெய்லி சமைக்க முடியாது, ஒர்க் இருக்கும், பிஸ்னஸில் இருக்கோம். நாங்கள் போய் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி வாங்கியும் கொடுக்க முடியாது. அப்போ இது எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரகிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். நியர்பை இங்கே ஷாப் இல்லை, இந்த ஷாப்பு. சரி இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்கூல் பசங்களுக்கு. அது ஸ்டார்ட் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். பானிபூரி சாப்பிட்றதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் எது ஹெல்த்தின்னு நினைக்கிறேன்? எனக்கு இதுதான் ஹெல்த்தி. ஓகே, எதனால இது ஹெல்த்தி? ஸ்வீட்டாக இருக்குது, நாட்டு சக்கரை. இதோட டேஸ்ட் வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் ஆயா செய்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அவங்க நீட்டாகவும் வச்சுக்கிறது, க்ளீனாக வச்சு எல்லாம் ஹைஜீனிக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதாவது ஸ்டால்ஸ்க்கு எல்லாம் ஸ்பேஸ் எங்களுக்கு வந்து தேவைப்படுது சார். இப்போது சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா யாராவது இன்ட்ரெஸ்டடாக இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் எங்களுக்கு வந்து, ஆனால் ஐடியா இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, இதுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம் சார், அதாவது ஒர்க் பண்ணால் போதும், இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் போதும். எனக்குலாம் சமைக்க தெரியாது ஃபஸ்ட்டு. நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இந்த பிஸ்னஸில் வந்ததே வந்து நல்லா சாப்பிட தெரியும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட தெரியும். அதனால இந்த பிஸ்னஸ் அதாவது வரும்போது அந்த பயம் எனக்குமே இருந்தது. ஆனால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்லா சமைக்க தான் தெரியணும், சமைக்க தெரிஞ்சால் தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்லாம் இல்லை. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கூட இது பண்ண முடியும். அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஷாப் இருக்குது, ஆல்ரெடி நான் ஒரு ஷாப் ரன் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், என்னால் வந்து இந்த ஷாப் வச்சுட்டு அதை ரெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஐடியா வேணும், இது மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கு, அவங்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் சார். அவங்க வந்து இதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்க, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஸ்டாலில் பார்ட் டைமாக நின்று சேல்ஸ் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து உப்பு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராகி கொழுக்கட்டை சொல்லி விழுந்தாங்க. நல்லா இருக்கா சுழியம்? ஓகே, எனக்கு பிடிச்சதே எனக்கு சொல்லியும் தான் பிடிக்கும். ஓகே, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸ்கூலில், என்ன சொல்லுவாங்க? ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி மேகி, பானிபூரி, நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? வீக்லி 1 டைம் சாப்பிடுவோம். என்னது? இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட். ஓகே, மற்ற நாட்கள்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுவீங்க. இங்கே பக்கத்தில் நியூ பிரிண்ட் ஸ்கூல், டிஏவி எல்லா ஸ்கூல்ஸும் இருக்குது சார். இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல்ஸ்லேருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதாவது இங்கே கடையிலலாம் இன்னும் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. நம்ம ஷாப் வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், அதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸே வந்து என்னென்னா பசங்க வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்னது மோமோஸ் நினச்சி வருவாங்க, கொழுக்கட்டைன்னு சொன்னோன்னா ஓடிடுவாங்க. அப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இல்லை நீ இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கும் பிடிக்கல பசங்களுக்கு. சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எனக்கு என்ன ரோட்டில் பார்க்கும் போதெல்லாம் ஆண்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ லீவ் போட்டால் எல்லாரும் வந்து ஏன் லீவ் போட்டீங்க அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல சப்போர்ட் இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து கொழுக்கட்டை வாங்குவேன், சுண்டல் வாங்குவேன். எல்லாம் கலந்து சுண்டல் இருக்கும் இல்லையா, அந்த சுண்டல் வாங்குவேன். ஸ்கூல் பக்கத்துலேயே கிடைச்சா பெஸ்ட்டு தானேங்க. நம்ம வந்து இப்போ அலையணுங்கிறது இல்லை. இப்போ கடைகளில் போனால் என்ன போடுறாங்கன்னு தெரியாது, இவங்க நம்ம கண்ணு முன்னாடியே செய்கிறாங்க. அதனால நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்ல. கொழுக்கட்டை இருக்கும், பணியாரம் இருக்கும், இந்த கடலை இருக்கும். இதான் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து நிறைய ஃபீட்பேக் வந்து ஃபஸ்ட்டுலாம், அதாவது கொழுக்கட்டைலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஒரு நாள் சாப்பிட, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாள் தானே நம்ம சமைப்போம் கொழுக்கட்டை, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை, டெய்லி வந்து சாப்பிட்ற பசங்க இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இங்கே இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சுண்டல் எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப பாசிட்டிவாக தான் சார் இருக்குது. ஏன் சின்ன வயசுலேயே ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க? ஏன்னா ஸ்போர்ட்ஸில் நல்லா ஓட முடியும், அப்புறம் பாடியை மெயின்டைன் பண்ண முடியும், பாடியை வந்து அது ஃபிட்னஸாக வச்சுருக்கும், இந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ இருக்கிற காலத்தில் வீட்டில் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்றது வந்து டைம் யாருக்குமே கிடையாது. அதனால் இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஈஸியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. டீச்சர்ஸுமே வந்து டெய்லி இப்போ ஒர்க் முடிச்சுட்டு அவங்க 6 o'clock வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, இங்கே 4 ஸ்கூல் இருக்குது, அவங்களால சமைக்க முடியல. வீட்டில் போய் ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு அவங்களுமே ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் நாங்கள், எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. சப்போர்ட் இருக்குது. டியூஷனுக்குலாம் டெய்லி போகிற மாதிரி இப்போ நம்ம ஷாப்புக்கு டெய்லி பசங்க வந்துடுவாங்க, வந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போகிறாங்க. பேரண்ட்ஸே என்கிட்ட கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க, பேரண்ட்ஸ்க்கு அதாவது கொடுத்துருங்க நீங்கள் ஸ்நாக்ஸு, நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறேன். குழந்தைக்கு அதாவது இங்கேருந்து டியூஷன் போயிடுவாங்க சார். இப்போ வீட்டுக்கு போகிறதில்ல, இங்கேருந்தே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து டியூஷன் போகிற மாதிரிலாம் கூட குழந்தைங்க நம்ம ஷாப்புக்கு வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் டைமுக்கு பசங்களுக்கு எப்படியும் பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் இருந்தால், வேறு அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாமல் இதை கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக. என் பையன் சாப்பிடுவான் கொழுக்கட்டை, சுண்டல் சாப்பிடுவான், அந்த மாதிரி. பொதுவாக ஜங்கெல்லாம் கேட்க மாட்டான், கேட்பான். இது கொடுத்தா இதுவும் சாப்பிடுவான், ஜங்கும் தான் கேட்பான். ஆனால் நம்ம சாய்ஸில் தான் இருக்காது. ஆமாம், ஓகே. ரொம்ப அடம்பிடிக்க மாட்டாங்க, அடம் பிடிக்க மாட்டான். இது கொடுத்தா இது சாப்பிடுவோம். ஓகே. ஒரு பயம் இல்லாமல் ஒரு உணவை எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்கிறத பார்க்கும்போது சில இடத்துல வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது, சில இடத்துல சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது, எங்கே போய் சாப்பிட்றதுன்னு நமக்கு தெரியல. இங்கே சாப்பிட்டாலும் இன்னொரு பிளேட் கொடுங்கங்கிற மாதிரி ஒரு தாட் வருது இல்லையா, அதுதான் இங்கே ஸ்பெஷல். டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டால்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தோம் சார். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா பார்க்கு, ஸ்கூலுக்கு வெளியில் ஸ்டால்ஸு, அந்த மாதிரி வாக்கிங் ஜோனில் ஸ்டால்ஸு, அந்த மாதிரிலாம் போட ஆரம்பித்தோம். அதுவும் நல்ல சப்போர்ட் இருக்குது சார் எங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஓரளவுக்கு. அப்புறம் ஆஃபீஸ்க்கு எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க. நம்மளோட ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குது, அதாவது சுண்டல், அதாவது பட்ஜெட்லேயும் வருது இல்லையா, அதனால நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு சார். அது இல்லாமல் ஏதாவது வெளியில் ஸ்பேஸ், இப்போ நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், ஃபுட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் சார். நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நாங்கள் பல்காகவும் நாங்கள் சப்ளை பண்ணி கொடுப்போம்.
சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்கோம் சார். நியர்பை இங்கே வேளச்சேரி, ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மடிப்பாக்கம், புழுதிவாக்கம் அந்த ஏரியாவில் ஆல்ரெடி நாங்கள் புழுதிவாக்கம், மடிப்பாக்கம்லாம் ஸ்டால் போட்டிருக்கோம். அப்புறம் ஈவெண்ட் கூட பண்ணுறோம் சார். ஈவெண்ட் எக்ஸ்போ அதுலலாம் வந்து நம்மளோட ஸ்டால்ஸ் இருக்கும். ஸ்கூல் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி இருக்கிற ஈவெண்ட்ஸ்லலாம் நம்மளோட ஸ்டால்ஸ் இருக்கும். ஸ்கூல்ஸ்லேருந்தே வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஸ்டால் போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்க்காக பசங்க வந்து இதை சாப்பிடட்டும் அப்படின்னு. ஏன்னா நம்ம இப்போ ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு 500 இல்லாமல் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க முடியாது. டெய்லி நம்மளால் அது வாங்க முடியாது. நம்ம ஒரு 100 ருபீஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோதான். அது வந்து நீங்கள் 4 பேர் சாப்பிட்றலாம் பசங்க, குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான். அது வந்து பிடிக்குது பேரண்ட்ஸ்க்கு. வீட்லேயே நம்ம என்னதான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தாலுமே வந்து நம்ம ஓனாக வச்சு ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே இருக்குது. லைக் கிரவுண்ட்நட் இருக்குது, சுண்டல் இருக்குது, அப்புறம் பணியாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே ஹோம்மேட் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம். லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் வச்சு சாப்பிடாம 2 நாள் 3 நாள் தள்ளி போடாமல் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து இட்ஸ் குட். ஸோ ரெகுலராக வரேன் நான் இங்கே. வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இங்கே. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு திங்ஸ் இருக்கனால தான் வந்து அடிக்கடிக்கு வர வேண்டியதாக இருக்குது கடைக்கு வர மாதிரிலாம். சார் இங்கே 3 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். 3 to 7:30 வரைக்கும் மேக்ஸிமம் இருப்போம். சம்டைம்ஸ் 6:30க்கெல்லாம் முடிஞ்சிடும் என்னைக்காவது. இப்போ ஸ்கூல்ஸ் லீவு இருக்கிற டைமில் வந்து சண்டே ஹாலிடேஸு, சாட்டர்டே வரைக்கும், மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் தான் சார். மற்றபடி ஆஃபீஸ்க்கு எல்லாம் சப்ளைன்றதுனால மண்டே டு ஃப்ரைடே வந்து நிறைய அவைலபிள் இருக்கும் சார். எல்லாமே அவைலபிள் இருக்கும். மேக்ஸிமம் இந்த 10 ஐட்டமும் அவைலபிளாக இருக்கும். யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் கோவில் சங்கடர சதுர்த்திக்கு பிரசாதம், நெய்வேத்தியம் அதெல்லாமே கூட நாங்கள் பண்ணித்தரோம். எக்ஸ்ட்ராவாக ஆர்டர்ஸ், ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்தாலும் நாங்கள் அது பண்ணுறோம். இப்போ அது இல்லாமல் எங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ்லாம் எப்படின்னா பர்த்டே, இப்போ சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் வருதுல்ல, அதுக்கே நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ கொழுக்கட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கேக் பதில் கொழுக்கட்டைலாம் கூட வாங்குற கஸ்டமர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. ப்ரீ ஆர்டர்ஸ் அது மாதிரியும் நாங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே சப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன 2-3 ஹோட்டல்ஸ்க்கு வந்து வாங்குறாங்க. அவங்க வந்து ஆர்டர்ஸ் எடுத்து அது அவங்க பண்ணுறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஈவெண்ட்ஸ்க்கு எதுக்காவது வேணும் அப்படின்னா ஒரு 2 days பிஃபோராக சொல்லலாம் சார். எங்ககிட்ட எங்கள் நம்பர் இருக்கு இல்லையா டிஸ்கிரிப்ஷனில், அது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க கொழுக்கட்டை ஒரு நாள் சாப்பிடுவாங்க, 2 நாள் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் போர் அடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டெய்லி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, டெய்லி வாங்கிட்டு போய் பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸ்கூல் பக்கத்தில் வந்து சிப்ஸ் வைக்கிறது, சின்ன சின்ன ஐட்டம், இந்த பேக்கெட் ஃபுட்டு, பேக் ஃபுட்ஸ் வைக்கிறது பதிலாக வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வரவேற்கத்தக்க வந்து ஒரு விஷயம் அது. ஆமாம், அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபுட் இன்ட்ரெஸ்ட் ஆகும், அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும், அந்த கிரேவிங்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ சாப்பிட எதுவுமே இல்லைனா வந்து இதை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது சில பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து வீடு மாதிரி ஃபீல் ஆகுது, எங்கள் பாட்டி கைப்பக்குவமாக இருக்குது, அம்மாவோட கைப்பக்குவமாக இருக்குது, அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் சார். அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எனக்கு ஏதாவது டவுன் ஆனால் கூட அடுத்த நாள் அதை யோசிச்சுப்பேன் நான், நல்லா இருக்குது. அதாவது இப்போ சொல்லியிருக்க ஒரு கஸ்டமர் அப்படி சொன்னார்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க சார், என்னோட பாட்டி செஞ்ச மாதிரி இருக்குது, என்னோட அம்மா பண்ண மாதிரி இருக்குது. அதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அது இந்த ஃபுட் பிஸ்னஸில் தான் அது வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. அதாவது நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு எல்லாமே. ஆனால் நான் 40 இயர்ஸில் நான் கரெக்டான ஒரு வழியை கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன் சார். அது வந்து இந்த ஃபுட் பிஸ்னஸில் தான் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆச்சு. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.